அஇஅதிமுக அரசின் சாதனை சரித்திரம் தொடரும் வகையிலும் தமிழகத்தில் விவசாயம், கல்வி, மகளிர் மேம்பாடு, சிறுபான்மையினர் நலன், தொழில் வளர்ச்சி ஆகியன மென்மேலும் சிறப்பாக நடைபெறும் வகையிலும் மக்கள் நலன் சார்ந்த எண்ணற்ற வாக்குறுதிகளை கொண்டுள்ள அஇஅதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள அனைத்து திட்டங்களையும் தாம் செயல்படுத்தும் வகையிலும் வாக்காளர் பெருமக்கள் அனைவரும் நாளை நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் தங்கள் பொன்னான வாக்குகளை அளிக்க வேண்டும் என கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா வாக்காளர் பெருமக்களுக்கு விடுத்துள்ள அன்பு வேண்டுகோளில் சென்னையில் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி தொடங்கி திருநெல்வேலியில் கடந்த 12ஆம் தேதியன்று நடைபெற்ற பொதுக்கூட்டம் உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் நடைபெற்ற தமது தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களிலும் தெருமுனை பிரச்சார கூட்டங்களிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்களையும் தோழமை கட்சிகளின் வேட்பாளர்களையும் ஆதரித்து தாம் ஆற்றிய உரையினை கேட்க லட்சக்கணக்கில் பெண்களும் ஆண்களும் திரண்டு வந்தீர்கள் என குறிப்பிட்டுள்ளார். தமது தேர்தல் பிரச்சாரத்தின் போது வாக்காளர் பெருமக்களின் உற்சாகமான வரவேற்பும் அன்பான வாழ்த்துக்களும் தமக்கு பெருமகிழ்ச்சியை அளித்துள்ளன. உங்களுடைய இந்த பேராதரவினை பார்க்கும் பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை இந்த தேர்தலில் பெறப்போவது உறுதி என்ற முழு நம்பிக்கை தமக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் தமது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் கழக வேட்பாளர்களையும் தோழமை கட்சிகளின் வேட்பாளர்களையும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளிலும் கேரள மாநிலத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிடுகின்ற கழக வேட்பாளர்களையும் வெற்றி பெறச் செய்ய உங்களிடம் வேண்டுகோள் வைத்தேன். அனைத்து தொகுதிகளிலும் உங்கள் அன்பு சகோதரியாகிய நானே போட்டியிடுகிறேன் என்ற உணர்வோடு நீங்கள் வாக்களித்து சிறப்பான வெற்றியை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வழங்குவீர்கள் என்பதில் தமக்கு சிறிதும் ஐயமில்லை என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். கடந்த 2006 முதல் 2011 வரை மாநில அரசிலும் தொடர்ந்து பல ஆண்டுகள் மத்திய அரசிலும் அதிகார பதவிகளில் அமர்ந்து கொண்டு தமிழக மக்களுக்கு விரோதமாகவும் தேசத்தை சீரழிக்கும் வகையிலும் நடைபெற்ற 2G ஊழல், சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் கட்ட பஞ்சாயத்து, தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற நில அபகரிப்பு, வட்டார தாதாக்களாக திமுகவினர் நடத்திய ரவுடி ராஜ்யம் ஆகியவற்றையெல்லாம் தமிழக மக்களாகிய நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். மாநிலத்திலும் மத்தியிலும் தங்களுக்கு இருந்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டு திரு கருணாநிதி குடும்பத்தினர் எல்லா தொழில்களையும் தங்கள் வசப்படுத்தி தமிழகத்தில் இளைய தலைமுறை தொழில் முனைவோரின் வாய்ப்புகளை தட்டிப்பறித்த கொடுஞ்செயல்கள் ஏராளமாக நடைபெற்றதையும் நீங்கள் நினைவில் கொண்டிருப்பீர்கள். உங்கள் பேராதரவோடு 2011ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பை ஏற்ற நான் திமுகவினரால் நிகழ்த்தப்பட்ட அனைத்து மக்கள் விரோத நடவடிக்கைகளையும் ஒழித்தேன். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சீராக நிலைநாட்டினேன். மக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் உத்தரவாதம் அளித்தேன். மின்வெட்டால் இருண்டு கிடந்த தமிழகத்தை ஒளிரச் செய்தேன். தமிழக மக்கள் அனைவருக்கும் வாழ்க்கையில் புது நம்பிக்கையை ஏற்படுத்தினேன் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். எந்த சூழ்நிலையிலும் தமிழக மக்களின் உரிமைகளை விட்டுக் கொடுக்காத வகையில் அரசியலில் போராடி வரும் நான் தமிழ்நாட்டின் ஜீவாதார பிரச்சினைகளான காவேரி நதிநீர், முல்லை பெரியாறு அணை ஆகியவற்றில் நமது உரிமையை காப்பாற்றும் தீர்ப்புகளை உச்சநீதிமன்றம் வரை சென்று பெற்று வந்தேன். பெண்கள் அனைத்து நிலைகளிலும் முழு உரிமையும் பாதுகாப்பும் பெற்றவர்களாக தலைநிமிர்ந்து வாழ்ந்திட என்னுடைய ஆட்சி காலங்களில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வந்திருக்கும் நான் தற்பொழுது தமிழக உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு செய்யப்பட்ட தனிச்சட்டம் உள்ளிட்ட புதிய பல நடவடிக்கைகளை மேற்கொண்டதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். காவல்துறையும் அரசின் மற்ற துறைகளும் யாருடைய தலையீடும் இன்றி எந்தவித குறுக்கீடும் இன்றி முழு சுதந்திரத்துடன் செயல்பட அனைத்து வசதி வாய்ப்புகளையும் செய்து கொடுத்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்கள் எந்தவித தொல்லைக்கும் ஆளாகாமல் பாதுகாப்புடன் வாழ்ந்திடவும் பணியாற்றிடவும் எனது அரசு பாதுகாப்பு அரணாக என்றைக்கும் திகழ்ந்து வந்திருக்கிறது என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். 2011 முதல் எனது தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு நிறைவேற்றி வந்திருக்கும் பல்வேறு மக்கள் நல திட்டங்களால் தமிழகத்தில் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு தனி மனிதரும் பயன்பெற்றிருக்கின்றனர். குறிப்பாகவும் சிறப்பாகவும் தகவல் தொழில்நுட்ப துறையில் தமிழகம் உலக அரங்கில் பெற்றிருக்கும் உச்ச நிலையை தொடர்ந்து காத்திட பெருநகரம் முதல் சிற்றூர் வரை எல்லா இடங்களிலும் வாழுகின்ற அனைத்து மாணாக்கர்களுக்கும் மடிக்கணினிகள் வழங்கப்பட்ட சாதனை வரலாற்று சிறப்புமிக்க ஒன்றாகும்.
இந்த சாதனை சரித்திரம் தொடர்ந்திடும் வகையிலும் தமிழகத்தில் விவசாயம், கல்வி, மகளிர் மேம்பாடு, சிறுபான்மையினர் நலன், சிறு குறு தொழில் வளர்ச்சி ஆகியன மேலும் சிறப்புடன் நடைபெறுவதை உறுதி செய்கின்ற வகையிலும் பல்வேறு வாக்குறுதிகள் உள்ளடங்கிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நான் செய்து முடித்திட நாளை நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழக வாக்காளர் பெருமக்களாகிய நீங்கள் அனைவரும் உங்கள் பொன்னான வாக்குகளை அளித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் அனைவரையும் மகத்தான வெற்றி பெறச் செய்திட வேண்டும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்தல் பணிகளில் ஈடுபட்டிருக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக உடன்பிறப்புகள் அனைவரும் விழிப்புடன் இருந்து வாக்குப்பதிவின் போதும் வாக்கு எண்ணிக்கையின் போதும் எதிர்த்தரப்பினர் முறைகேடுகள் எதையும் நடத்திவிடாதபடி கவனமாய் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்.